So solving system of equation by using a rank method. So again நான் வந்து ஒரு 3 equations 3 variables எடுத்துக்கிறேன் as usual. a1x b1y c1z equal to d1, a2x plus b2y plus c2z equal to d2. அதே மாதிரி a3x plus b3y plus c3z equal to d3. சரியா? So as usual நமக்கு தெரியும் இந்த சிஸ்டமை எப்படி வந்து பார்த்தோம்னா நமக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதணும்னு சொல்லிட்டு கோஎஃபிஷியன்ட் ஃபுல்லா தனியா எழுதணும். a1 a2 a3 b1 b2 b3 c1 c2 c3. தென் இந்த கான்ஸ்டன்ட்டை தனியா எழுதணும். வேரியபிள்ஸ் x y z தனியா எழுதணும். that is equal to d1 d2 d3. சோ இதுக்கு பேர் a ன்னு வச்சுக்கிட்டோம், இதுக்கு பேர் x, இதுக்கு பேர் என்ன b. இப்போ இன்வெர்ஸ் மெத்தட்ல நம்ம இதை யூஸ் பண்ணோம். x is equal to a inverse b ன்னு போட்டோம். இப்ப ரேங்க் மெத்தட் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த a யும் b யும் கம்பைன் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் எழுதணும். a யும் b யும் கம்பைன் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் எழுதணும். அதுக்கு பேர் என்ன பேருனா ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. என்ன பேரு? ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். ஏன் நான் சொல்றேன் இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்ல, ஏன்னா நம்ம வந்து ப்ளே பண்ண போறது இந்த நம்பர்ஸோட தான், a1 b1 c1 d1 இவங்களோட தான். சோ அதனால இவங்களை மட்டும் என்ன பண்ணிக்கிறேன் சேர்த்து நான் ஒரு மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். சோ அதுக்கு பேர் என்ன பேரு? a, b. a, b. சோ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. சோ ஈக்குவல் டு a1 b1 c1 a2 b2 c2 d2 a3 b3 c3 d3. ஓகேயா? சோ இப்போ இதுக்கு ரேங்க் கண்டுபிடிக்க போறோம். ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். என்னோட பர்பஸ் என்ன? இந்த a2 a3 b3 இவங்க மூணு பேரையும் ஜீரோ ஆக்கணும். இவங்க மூணு பேரையும் என்ன பண்ணணும்? ஜீரோ ஆக்கணும். சோ பை யூசிங் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ். சோ அந்த ஆபரேஷன் எல்லாமே பண்ணிட்டேன். இந்த எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் எல்லாமே என்ன பண்ணிட்டேன்? பண்ணி என்ன பண்றேன்? இவங்க எல்லாம் ஜீரோ பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் ரோ வந்து பார்த்தோம்னா எந்த விதத்துல என்ன ஆகாது? டிஸ்டர்ப் ஆகாது. சோ மேல இருக்கக்கூடிய இந்த 4 நம்பர் என்ன பண்ண மாட்டாங்க? டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. பட் ஆட்டோமேட்டிக்கா இது ஜீரோ ஆயிரும், இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் ஜீரோ ஆயிரும். சோ இந்த மூணு பேரையும் ஜீரோ ஆக்கும் போது மிச்சம் இருக்கக்கூடிய ஆட்கள் b2 c2 d2 c3 d3 இவங்க எல்லாருமே என்னவாங்க? வேற ஒரு நம்பரா மாறுவாங்க. சோ அதை நான் வந்து b2 டேஷ்னு வச்சுக்கிறேன், இத c2 டேஷ்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாம் மாறிடுவாங்க. இவங்க மேபி ஜீரோ ஆகலாம், இல்ல வந்து பார்த்தோன்னா ஏதாச்சும் ஒரு அனதர் நம்பரா கூட இருக்கலாம். சோ we don't know. c3 dash d3 dash. ஓகேயா? சோ என்னோட ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி மாறிடுச்சு. சரியா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, நமக்கு டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். நம்ம எந்த அளவுக்கு கான்செப்டை புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டா பார்க்கும்போது எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறது தான். அதனால ஃபர்ஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷனை நான் ரிவீல் பண்ணிடுறேன், அப்புறம் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத சொல்றேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தோம்னா இது மட்டும் யார் அப்படின்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ், இது மட்டும். ஓகேயா? ஏங்கிற மேட்ரிக்ஸ் இந்த இது பர்டிகுலர் போர்ஷன் மட்டும். மொத்தமா சேர்ந்தது ஏயும் பியும் சேர்ந்திருக்கு. சரியா? மொத்தமா சேர்ந்ததுன்னா ஏயும் பியும் சேர்ந்திருக்கு. கரெக்டா? இப்போ எனக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா 3 விதமான ஆன்சரா நமக்கு கொடுக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் வித் யூனிக் சொல்யூஷன். ஓகே. அடுத்து ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் வித் மெனி சொல்யூஷன். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இன்கன்சிஸ்டன்ட். சோ ரேங்க்ல ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய பேசிக் क्वेश्चन இந்த டாபிக்ல இருந்தா இருக்கும். பேசிக்கா கேட்கணும். ரேங்க் யூஸ் பண்ணி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுனா முதல் கேள்வி இப்படிதான் இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் என்ன a, b. சோ எனக்கு இந்த பாருங்க, இங்க பாருங்க, இதுல இந்த ரோ ஆஃப் ஏயும் யாரு, இந்த ரோ ஆஃப் ஏ இவனோட ரேங்க் மட்டும் எடுத்துக்கங்க. இவனோட ரேங்க்கும் இந்த ஹோல் மேட்ரிக்ஸோட ரேங்க் ரோ ஆஃப் ஏ, பியும் முதல்ல எனக்கு எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இந்த இதுக்கு மட்டும் ரேங்க் பாக்குறீங்க அப்படின்னாலோ அதே மாதிரி
மொத்தத்துக்கும் சேர்த்து ரேங்க் பாத்தீங்க அப்படின்னாலோ அது எப்படி இருக்கணும், சமமா இருக்கணும். இப்போ திருப்பி சொல்றேன், இங்க பாருங்க. இன்கேஸ் C3 டேஷ் வந்து பாத்தீங்கன்னா C3 டேஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பரா இருக்குது, ஒரு 5ன்னு ஒரு நம்பரா இருக்குதுன்னு வைங்க, 5ங்கிற நம்பரா இருக்குது. அப்ப ரேங்க் ஆஃப் ஏ என்ன வரும், இது எல்லாமே நம்பர்ஸ் இருக்குதுன்னு வைங்க, இங்க எல்லாமே நம்பர்ஸ் இருக்குது. C3 டேஷ் மட்டும் தான் நான் சொல்றேன் டிசைடிங் ஃபேக்டர், எனக்கு 5 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சோ ரேங்க் ஆஃப் ஏ என்ன, ஃபர்ஸ்ட் ரோ நான் ஜீரோ, செகண்ட் ரோல நான் ஜீரோ, தேர்ட் ரோல நான் ஜீரோ. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ரோ ஆஃப் ஏ என்ன 3. ரோ ஆஃப் ஏ கமா பி என்ன வரும், அதுவும் கண்டிப்பா என்னதான் வரும், ஏன்னா இங்கே நான் ஜீரோ, இங்கே நான் ஜீரோ, D3 என்ன வேணாலும் இருக்கட்டும், D3 ஜீரோவா கூட இருக்கட்டும். பட் இங்க நான் ஜீரோ இருந்துச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா ரோ ஆஃப் ஏ கமா பி என்ன ஆயிரும், 3 மாறிடும். சரியா? சோ ரோ ஆஃப் ஏ, ரோ ஆஃப் ஏ கமா பி ரெண்டு பேருமே ஈக்குவலா இருக்கணும். அது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், 3க்கு ஈக்குவலா இருக்கணும். சோ இங்க 3 வேரியபிள் அப்படிங்கறதால 3க்கு ஈக்குவலா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். சோ இன் கேஸ் எனக்கு எத்தனை வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை வேரியபிள்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும், நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். புரியுதா? சோ ரோ ஆஃப் ஏ, ரோ ஆஃப் ஏ கமா பி ஈக்குவலா இருக்கணும். they should be equal to 3, not equal to 2. சரியா? இன் கேஸ் C3 dash 0 ஆயிருச்சு அப்படின்னா, C3 dash 0 ஆயிருச்சு அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏ மட்டும் பாத்தீங்கன்னா 2 வரும், ஏன்னா இந்த டைம் 0 ஆயிருச்சு. ரேங்க் ஆஃப் ஏ கமா பி அதுவும் 2 வரணும்னா இந்த டைமும் 0 ஆகணும். சோ rank of A that is equal to rank of A comma B, இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல்ட்டா இருந்தா மட்டும்தான் கன்சிஸ்டன்ட்ங்கற வார்த்தையே வரும். யூனிக் சொல்யூஷன்னா that should be equal to 3, பட் மெனி சொல்யூஷன்னா அது 2ஆவோ இல்ல 1ஆ கூட இருக்கலாம், ஏன்னா இந்த டேர்மும் 0 ஆகலாம், இந்த டேர்மும் 0 ஆகலாம். அதே மாதிரி மேல இருக்கக்கூடிய 3 டேர்மும் கூட சில நேரங்கள்ல 0 ஆகலாம். அப்படி 0 ஆகுது அப்படின்னா எனக்கு எப்படி இருக்குது, கன்சிஸ்டன்ட் வித் மெனி சொல்யூஷன் வருதுன்னு அர்த்தம். ரோ ஆஃப் ஏயும் ரோ ஆஃப் ஏ கமா பியும் ஈக்குவல்டாவே இல்ல அப்படின்னா, ரோ ஆஃப் ஏயும் ரோ ஆஃப் ஏ கமா பியும் ஈக்குவலாவே இல்ல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன, இன்கன்சிஸ்டன்ட். எப்போ எப்போ அப்படி நடக்கும், இந்த C3 டேஷ் மட்டும் என்ன ஆகுது, 0வா இருக்கும். ஆனா D3 டேஷ்ல ஒரு நம்பர் இருக்கும், இந்த டேர்ம் மட்டும் 0வா இருக்கும், இந்த டேர்ம்ல ஒரு நம்பர் இருக்கும். அப்போ C3 டேஷ் மட்டும் 0னா ரோ ஆஃப் ஏ என்ன 2. D3 டேஷ் வந்து பாத்தீங்கன்னா நம்பரா இருக்கு அப்படின்னா, இங்க ஒரு 5ஓ 2ஓ நம்பர் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரோ ஆஃப் ஏ கமா பி என்னவா இருக்கும், 2ஆ இருக்கும். ஓகேயா? சோ ரோ ஆஃப் ஏ, ரோ ஆஃப் ஏ கமா பி ரெண்டுமே ஈக்குவல்ட்டா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அது என்ன, இன்கன்சிஸ்டன்ட். சோ இந்த இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. சோ எதை அடிப்படையா வச்சு நான் இந்த கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்கறத அடுத்து சொல்றேன். ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப சொன்னதுல இந்த இன்ஃபர்மேஷன்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. Any doubts? Okay. For that case, no solution, sir. ஆமா சார், இன்கன்சிஸ்டன்ட்னாலே நோ சொல்யூஷன் தான். சோ அத பத்தி நம்ம இது பண்ண தேவையில்ல. ஓகே சரி, எப்படி வருது அப்படின்னா, சோ என்னோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரோ வந்து பார்த்தோம்னா அப்படியே மாறி இருக்காது, A1 B1 C1. இந்த டேர்ம் 0 ஆயிருக்கும், இந்த டேர்ம் 0 ஆயிருக்கும். சோ இங்க என்ன டேர்ம் வரும்னு தெரியாது, இங்க என்ன டேர்ம் வரும்னு தெரியாது, இந்த டேர்ம் 0 ஆயிருக்கும். சோ இந்த டேஷ் போட்டிருக்க இடத்துல எனக்கு என்ன வரும்னே தெரியாது. சரியா? அதனால நான் வந்து பார்த்தோம்னா இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் லெட்டர்ஸ் யூஸ் பண்றதை விட டேஷ்னே போட்டுக்கிறேன். அங்க ஒரு நம்பர் வரலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா 0வும் வரலாம். சோ இது யாரு, A, B அப்படிங்கிற ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். சரியா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத பிரிச்சு எழுதுறோம். ஏன்னா ஏற்கனவே ABங்கிற மேட்ரிக்ஸ் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், சேர்த்து எழுதிருக்கோம். சோ முன்னாடி பார்த்த மாதிரி இதை பிரிச்சு எழுதிக்கிறோம். எப்படி பிரிச்சு எழுதிக்கிறோம், A1 B1 C1 0. ஓகேயா? லெட் இட் பி டேஷ், இங்க ஒரு டேஷ், 0 0 டேஷ். இது யாரு, A மட்டும் இல்லையா? A எதோட மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தேன், X ஓட மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தேன், XYZ, which is equal to D1 dash dash. இப்போ இந்த மாதிரி மாத்திட்டோம் அப்படின்னா, அதாவது வந்து பார்த்தோம்னா ஒரு எக்ரான் ஃபார்முக்கு A கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இல்லனா
ஒரு லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இப்ப வந்து பார்த்தோம்னா சே எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிள் இருக்குதுன்னு வைங்க. இங்க ஒரு வேரியபிள் இருக்குது. என்ன வேரியபிள்? சே எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரு பீன் போட்டுக்கிறேன். சரியா? பி அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட் ரோ மேல மல்டிப்ளை பண்றேன். a1x plus b1y plus c1z equal to d1. தென் இங்க வந்து பாத்தீங்கன்னா let it be q இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இங்க ஒரு r இருக்குதுன்னு வச்சுக்கலாம். கன்ஃபியூஸ்க்காக இல்ல, இங்க ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, என்ன நம்பர்னு நமக்கு தெரியாது. சோ இப்போ இத வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றேன், மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்ன வரும், q into y plus r into z equal to, சரியா? சோ இங்க வந்து பாத்தோம்னா let it be some number d2 னு வச்சுக்கோமே, d2 இல்ல d2 dash னு வச்சுக்கலாம். அடுத்து தேர்ட் ரோவை மல்டிப்ளை பண்றேன், p into z equal to, ஓகேயா? இங்க வந்து பாத்தோம்னா d3 dash இருக்குதுன்னு வச்சுக்கலாம், d3 dash. சோ ஒரு ட்ரையாங்குலர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணதால, இந்த எக்லான் ஃபார்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணதால எனக்கு மூணு ஈக்குவேஷன் எப்படி ஆயிடுது பாருங்க. முதல் ஈக்குவேஷன் மட்டும் தான் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்குது. ஆனா ரெண்டாவது ஈக்குவேஷன்ல ரெண்டு வேரியபிள் தான் இருக்குது. மூணாவது ஈக்குவேஷன்ல ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் நீங்க z கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களோட லாஜிக் என்ன, d3 dash by p இல்லையா? d3 dash by p. சோ d3 dash அப்படிங்கிறது யாரு, இங்க இருக்கக்கூடிய ஆள். p அப்படிங்கிறது யாரு, இங்க இருக்கக்கூடிய ஆள். பாருங்க நான் எழுதுறேன் பாருங்க. உங்களுக்கு இந்த p வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படினாலே உங்களால என்ன பண்ண முடியும், z கண்டுபிடிக்க முடியும். இந்த p வேல்யூ ஒரு நம்பரா இருந்துச்சு அப்படினாலே, ஏன்னா 0 இருந்தா மட்டும் தான் பிரச்சனை வரும். டிவிஷன்ல இருக்கக்கூடிய நம்பர் 0 இருந்தா தான் பிரச்சனை வரும். அப்ப 0 இல்லாம வேற எந்த நம்பர் இருந்தாலும் பிரச்சனை வராது. சரியா? அது எப்படி ரேங்க் ஹெல்ப் பண்ணுது பாருங்க. சே எக்ஸாம்பிள் p அப்படிங்கிறது வந்து பாத்தோம்னா ஒரு 2 னு வச்சுக்கிறேன். p அப்படிங்கிறது என்னன்னு வச்சுக்கிறேன், ஒரு 2 னு வச்சுக்கிறேன். ஓகேயா? 2. இப்படி 2 னு வச்சேன்னா ரேங்க் ஆஃப் a என்ன, ரேங்க் ஆஃப் a என்னவா இருக்கும், ரோ ஆஃப் a is equal to என்னவாகும், 3 ஆ இருக்கும். ரோ ஆஃப் a, b என்னவா இருக்கும், அதுவும் 3 ஆ இருக்கும். புரியுதா? ஏன்னா இங்க ஒரு நம்பர் வந்துருச்சு அப்படினாலே, இங்க எல்லாமே நம்பர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், நான் ஜீரோ நம்பர்ஸ் இருக்குது. இங்க ஒரு நம்பர் வந்துருச்சு அப்படினாலே ரேங்க் ஆஃப் a யும் 2, ரேங்க் ஆஃப் a, b யும் 2. சோ சேஃப். ஓகேயா? அப்போ இந்த p அப்படிங்கிறது டிசைடிங் ஃபேக்டர் இல்லையா? p நாட் ஈக்குவல் டு 0 ன்னு இருந்துச்சுனாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தோம்னா இந்த கண்டிஷன் வந்துரும். இந்த கண்டிஷன் ரோ ஆஃப் a that is equal to row of a, b which is equal to 3. so consistent with unique solution அப்படிங்கிறது கிடைச்சிரும். unique solution கிடைச்சிரும். சரியா? இப்போ சப்போஸ் p வந்து பார்த்தோம்னா 0வா இருக்குதுன்னு வெச்சுக்கங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணனும், d3 dash பார்க்கணும். d3 dash 0வா இருக்குது, p யும் 0வா இருக்குது, d3 dash 0வா இருக்குது. ஓகேயா? செகண்ட் கேஸ், இந்த p யும் 0, இங்க இருக்கக்கூடிய இந்த p யும் 0, இந்த d3 dash என்ன 0. p not equal to 0 இருந்தா பிரச்சனையே இல்ல. ஆனா p 0வா இருக்குது அப்படினா நம்ம இவனே செக் பண்ணி பார்க்கணும். சோ இந்த நம்பரும் 0, இந்த நம்பரும் 0 அப்படினா rank of a என்னவாகும், rank of a will become 2. rank of a, b என்னவா மாறும், 2 ஆ மாறும். subject to இந்த கண்டிஷன் தான் இருக்கணும், மேல இருக்க நம்பர் நான் ஜீரோவா இருக்கணும். சோ இவங்க ரெண்டு பேரும் 0 0வா இருந்துச்சு அப்படினா நமக்கு என்ன அர்த்தம், ஒரு ஈக்குவேஷன் வந்து பார்த்தா டூப்ளிகேட் ஆயிருதுன்னு அர்த்தம். மூணு ஈக்குவேஷன் தனித்தனியா கொடுத்திருக்கிறதா சொல்லிருக்காங்க. ஆனா அதுல உண்மையிலேயே ரெண்டு ஈக்குவேஷன் தான் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா டூப்ளிகேட் ஆயிருக்கும். எப்படி டூப்ளிகேட் ஆயிருக்கும், நான் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்களா, x + y = 2, 2x + 2y = 4. இது ரெண்டு பேருமே ஒரே ஈக்குவேஷன் தான். சரியா? இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா மட்டும்தான் இது நடக்கும். எப்போ ரோ ஆஃப் a = ரோ ஆஃப் a, b = something less than 3. it may be 3 ஆ இருக்கலாம், it may be 2 ஆ இருக்கலாம், or 1 ஆ இருக்கலாம். so consistent with many solution. சரியா? அடுத்து தேர்ட் கேஸ் பாத்தீங்கன்னா p not equal to 0வா இருக்கு, சாரி p equal to 0வா இருக்கு, p equal to 0வா இருக்குது. ஆனா d3 dash not equal to 0வா இருக்கு அப்படினா ஆட்டோமேட்டிக்கா rank of a மட்டும் என்னவாயிரும், 2 ஆ மாறிடும். ஏன்னா p0 அப்படினா rank of a மட்டும் என்ன ஆயிரும், இந்த rank மட்டும் என்ன ஆயிரும், 2 ஆ மாறிடும். பட் இந்த டேர்ம் வந்து பார்த்தா not equal to 0, d3 dash என்ன not equal to 0. அப்ப rank of a, b 3 ஆ தான் இருக்கும்.
ரேங்க் ஆஃப் a, b 3 தான் இருக்கும். ரேங்க் ஆஃப் a மட்டும் என்னவாயிரும் 2 ஆ மாறிடும். சோ இந்த கேஸ்ல ரேங்க் ஆஃப் a 2 ஆ இருக்கும், ரேங்க் ஆஃப் a, b என்னவாயிரும் 3 ஆ இருக்கும். சோ both are not equal. So it is inconsistent and no solution. No solution. Okay, yeah. Any doubt irukka? Okay. So we have இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நம்ம ரெண்டு பார்ட் வந்து பார்த்தோம்னா முடிச்சிட்டோம் லீனியர் அல்ஜிப்ரால. that case repeat please. ஓகே சார். இப்போ வந்து பார்த்தோம்னா சார் இந்த டேர்ம் வந்து பார்த்தோம்னா 0 ஆயிருது. இந்த டேர்ம்ல வந்து பார்த்தோம்னா ஒரு நம்பர் இருக்குது, 2ங்கற நம்பர் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இங்க ஈக்குவேஷனே பாருங்க, 0 into x 0 into y 0 into z which is equal to 0 தானே இருக்கணும். அப்போ 2 இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன தப்புன்னு அர்த்தம். சோ இது வந்து x ஓட கோஎஃபிஷியன்ட், இது y ஓட கோஎஃபிஷியன்ட், இது z ஓட கோஎஃபிஷியன்ட். இவங்க மூணு பேருமே 0 ஆயிட்டாங்க அப்படின்னா ரேங்க் ஆஃப் a என்ன 2 தான். ஆனா ரேங்க் ஆஃப் a, b 3. சோ ரேங்க் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து ரேங்க் ஆஃப் a யும் ரேங்க் ஆஃப் a, b யும் நாட் ஈக்குவலா இருக்குது. சோ அது இன்டைரக்ட்டா நமக்கு எதை சொல்லுது அப்படின்னா 0 into x 0 into y 0 into z that is equal to 2 ன்னு சொல்லுது. சோ அப்ப அது லாஜிக் தப்பு. அப்ப அந்த இதனால இது என்ன சொல்றோம்? இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் நோ சொல்யூஷன் நம்ம சொல்றோம். ஓகே தானே சார்? ஓகே சார். ஓகே. சோ இது போக வந்து பார்த்தோம்னா நம்ம நெக்ஸ்ட் அடுத்து பார்க்க போற டாபிக் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், eigen values and eigen vectors. சொல்லுங்க சார். எஸ், இப்போ டிட்டர்மினன்ட் மெத்தட வச்சு நம்ம எப்ப கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ஈக்குவேஷன் 3 அன்னோன் இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் ஸ்கொயருக்கு தான். சோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்தா மட்டும் தான் டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறது பாசிபிள். அப்ப 3 ஈக்குவேஷன் 3 அன்னோன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். இன் கேஸ் என்கிட்ட 4 ஈக்குவேஷன் இருக்குது, 4 அன்னோன் இருக்குது, அப்போ வந்து பார்த்தோன்னா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது மேனுவலாவே கஷ்டம். 4 ஈக்குவேஷன் இருக்குதுன்னா அப்ப டிஃபிகல்ட் ஆயிரும். சப்போஸ் 4 சொல்லுங்க சார். புரியுதுங்களா? சோ இது பண்ணிக்கலாம், நீங்க வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சுக்கலாம். சோ வந்து இப்போ ரேங்க் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து பார்த்தோம்னா 3க்கு மேல இருந்துச்சு அப்படின்னாலோ இல்ல நம்பர் ஆஃப் காலம் 3க்கு மேல இருந்துச்சு அப்படின்னாலோ நமக்கு டிட்டர்மினன்ட் மெத்தட் அப்படிங்கிறது டிஃபிகல்ட் ஆயிரும். ஏன்னா அந்த வேலை பண்றதுக்கு நம்ம ட்ரையாங்குலரா கன்வெர்ட் பண்றது ஈஸியான வேலையாயிரும். சோ 3x3 இருக்கிற வரைக்கும் நம்ம சேஃப். 3x4 போயிருச்சு அப்படின்னாலோ இல்ல 4x4 போயிருச்சு அப்படின்னாலோ இந்த ட்ரையாங்குலர் மெத்தட் அதாவது எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வர்றது தான் வந்து பார்த்தோம்னா ஈஸி. சோ அதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, அதுதான் ஈஸி அப்படிங்கிறது, அவ்வளவுதான். ஓகே ஓகே. Okay. So the next one வந்து பார்த்தோம்னா eigen values and eigen vectors. Eigen values and eigen vectors. Okay. So இப்போ வந்து ஏகன் வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு வந்து மெக்கானிக்கல்லையும் சரி வந்து எலக்ட்ரிக்கல்லையும் சரி இந்த ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு
ஒரு ஒரு இப்ப மெக்கானிக்கல்ல வந்து ஒரு காம்போனன்ட் இருக்குது. அந்த காம்போனன்ட்ல வந்து பார்த்தோம்னா வைப்ரேஷன் ஆகுது. இந்த வைப்ரேஷனுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த வைப்ரேஷனை ஸ்டடி பண்றதுக்கோ இல்ல இதுல இருக்கக்கூடிய டிஃபர்மேஷனை ஸ்டடி பண்றதுக்கோ நம்ம வந்து ஃபைனைட் எலிமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபைனைட் எலிமெண்ட் மெத்தட் எல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து மெயினா ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒண்ண ஃபார்ம் பண்ணுவோம். இந்த ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்றதோட பர்பஸே வந்து பார்த்தோம்னா அதோட ரொம்ப டீப்பா அதுக்குள்ள போயிட்டு அந்த ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏகன் வேல்யூஸ் அண்ட் ஏகன் வெக்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் தான் இருக்கும். சோ லீனியர் அல்ஜிப்ரால நம்ம வந்து பார்த்தோம்னா ஏகன் வேல்யூ ஏகன் வெக்டரை ஒரு மேட்ரிக்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ப்ரொசீஜர் மட்டும் பார்த்துக்கும். சோ நீங்க இதை வந்து எஃப்எம் ஃபைண்ட் எலிமெண்ட் மெத்தட் அப்புறம் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்க்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த ஏகன் வேல்யூ ஏகன் வெக்டர்ஸ்க்கு ரொம்ப டீப்பான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஓகே சார். சோ நம்ம இந்த அப்ளிகேஷன் பார்ட்டுக்குள்ள போக தேவையில்ல. இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா how the process of finding eigenvalues and eigenvectors அதை மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். சோ முதல்ல எனக்கு ஒரு given மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ABCD இருக்குது 2x2 மேட்ரிக்ஸ். இப்போ முதல்ல ஏகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஒண்ண நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஒண்ண ஐடென்டிஃபை பண்ணணும். சோ நான் ஜஸ்ட் டெல்லிங் தி ப்ராசஸ். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது எதை வச்சு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஏகன் வேல்யூ. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷனை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகன் வேல்யூ கிடைக்கும். ஓகேயா? சோ the solving the characteristics equation provide the eigenvalue of the above matrix. ஓகேயா? சரி. சோ எப்படி வந்து பார்த்தோம்னா ஒரு ஈக்குவேஷனுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு மேட்ரிக்ஸுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதுக்கான ஃபண்டமெண்டல் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகன் வேல்யூவை நம்ம ஜெனரலா லாம்டா அப்படிங்கிற வேரியபிள்னால டினோட் பண்ணுவோம். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஏ இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏயோட ஓகேயா லாம்டா இன்டு ஐ. ஏன்னா லாம்டா அப்படிங்கிறது ஜஸ்ட் ஏ நம்பர் இல்லையா, ஜஸ்ட் ஏ வேரியபிள். அதோட என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐய மல்டிப்ளை பண்ணணும். ஐ அப்படிங்கிறது என்ன, யூனிட் மேட்ரிக்ஸ். இதுக்கு நீங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு அதை ஈக்குவல் டு 0ன்னு போட்டீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லாம்டா ஐ. டிட்டர்மினன்ட் பாத்துட்டீங்கன்னா ஒரு சிங்கிள் நம்பர் தான் வரப்போகுது. சோ அந்த பர்டிகுலர் டேர்மை ஈக்குவல் டு 0ன்னு போட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்ன பேரு, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன். இப்போ நான் எப்படின்னு சொல்றேன் பாருங்க. எனக்கு கிவன் மேட்ரிக்ஸ் என்ன, ஏங்கிறது என்ன, ABCD. சோ நான் ஃபர்ஸ்ட் எப்படி என்ன பண்றேன், a மைனஸ் லாம்டா ஐ கண்டுபிடிக்கிறேன். ஏங்கிறது ABCD மைனஸ் லாம்டா இன்டு ஐ அப்படிங்கிறது யாரு, 1001. கரெக்டா? அப்ப எனக்கு என்ன வரும், சோ ABCD மைனஸ் இந்த லாம்டா உள்ள மல்டிப்ளை பண்ணா லாம்டா 0 0 லாம்டா which is equal to a minus lambda b minus 0 b c minus 0 g d minus lambda. ஓகேயா? இப்போ இதுதான் யாரு, a minus lambda i. அப்ப இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது, a minus lambda b c d minus lambda that is equal to 0. அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா, a minus lambda into d minus lambda minus bc equal to 0. அப்போ இது வந்து என்ன மாதிரியான ஈக்குவேஷனா வரும், இதுல a அப்படிங்கிறது நம்பர் கான்ஸ்டன்ட், d அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், b கான்ஸ்டன்ட், c கான்ஸ்டன்ட், lambda மட்டும்தான் அன்னோன். அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா வரும். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் என்ன அர்த்தம், அதாவது லாம்டா ஸ்கொயர் இருக்கும், லாம்டா இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும், ஈக்குவல் டு 0 இருக்கும். லாம்டா ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு நம்பர் வரலாம், இந்த லாம்டாக்கு முன்னாடி ஒரு நம்பர் வரலாம், இங்க ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் வரும்.
சோ இதான் என்ன குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இன் கேஸ் என்னோட மேட்ரிக்ஸ் வந்து பாத்தோம்னா ஒரு 3x3 மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா இங்க வரக்கூடிய எனக்கு ஈக்குவேஷன் கியூபிக் ஈக்குவேஷன் வரும். லாம்டா கியூப், லாம்டா ஸ்கொயர், லாம்டா கான்ஸ்டன்ட் வரும். அப்போ இத சால்வ் பண்றது மூலமா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? லாம்டாக்கு 2 வேல்யூஸ் கிடைக்கலாம். லாம்டா 1 and லாம்டா 2 கிடைக்கலாம். So these two values are called as eigen values. These two values are called as eigen values. ஓகேயா? சோ ப்ரொசீஜர் தான். ஒரு மேட்ரிக்ஸ் ABCD இருக்கு, ஒரு மேட்ரிக்ஸ் ABCD இருக்குது. அதோட நீங்க என்ன பண்றீங்க? லாம்டா இன்டு I கழிக்கிறீங்க. சோ கொடுத்திருக்காங்க அப்படினா இந்த A யோட லாம்டாவை சப்ட்ராக்ட் பண்ணனும், D யோட லாம்டாவை சப்ட்ராக்ட் பண்ணனும். A - லாம்டா, D - லாம்டா. இதுக்கு என்ன பண்ணனும்? டிட்டர்மினன்ட் பார்க்கணும். அந்த டிட்டர்மினன்ட் என்ன பண்ணனும்? ஈக்குவல் டு 0 இருக்கணும். அத சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன் கேஸ் 2x2 இருந்தா லாம்டாக்கு 2 வேல்யூ கிடைக்கும். 3x3 இருந்தா லாம்டாக்கு 3 வேல்யூ கிடைக்கும். அவ்வளவுதான். ஓகேயா? சோ இதுதான் என்ன ப்ரொசீஜர் ஆஃப் ஃபைண்டிங் eigen values. eigen value பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து eigen value கண்டுபிடிக்க சொல்லலாம். eigen values ஓட ப்ராப்பர்ட்டீஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ப்ராப்பர்ட்டீஸ் இருக்குது. இந்த 10 ப்ராப்பர்ட்டி வச்சுக்கிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் ஆஃப் क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா கேட்க முடியும். சரியா? அது ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். அத பார்க்கிறதுக்கு முன்னாடி eigen valuesக்கு ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி eigen வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. சோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. A is equal to 3 2 2 3. சரியா? இதோட eigen values கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன். டிட்டர்மினன்ட் ஆஃப் A - லாம்டா. சோ டைரக்டா போட்டுருங்க. 3 யோட லாம்டாவை சப்ட்ராக்ட் பண்ணனும், இந்த 3 யோட லாம்டாவை சப்ட்ராக்ட் பண்ணனும், இந்த 2 and இந்த 2 அப்படியே தான் இருக்கும். தென் கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும். ரைட்டா? சோ 3 - லாம்டா தி ஹோல் ஸ்கொயர் -4. இத என்ன பண்ணனும்? ஈக்குவல் டு என்ன பண்ணனும்? 0 க்கு ஈக்குவல் பண்ணனும். சோ 3 - லாம்டா தி ஹோல் ஸ்கொயர்னா as usual A - B தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா 9 A ஸ்கொயர் -2AB அப்படிங்கிறது it is 6 லாம்டா plus லாம்டா ஸ்கொயர் -4 equal to 0. அப்ப லாம்டா ஸ்கொயர் -6 லாம்டா என்ன ஆர்டரா எழுதிக்கலாம். 9 - 4 என்ன? 5 equal to 0. சோ இத ஃபேக்டரைஸ் பண்ணனும். ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இங்க என்ன இருக்குது? 5 இருக்குது, இங்க 6 இருக்குது. சோ 5 வந்து பார்த்தோம்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 நம்பர்ஸா எழுதணும். சோ இங்க +5 இருக்குது, இங்க -6 இருக்குது. அப்ப இங்க +5 இருக்குதுன்னா ரெண்டு நம்பரையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 6 வரணும். சோ 5 ஓட மல்டிப்ளிகேஷன் 5 into 1. இது ஒன்னு தான் சான்ஸ், வேற எதுமே சான்ஸ் இல்ல இல்லையா? சோ 5 ஐ 1 ஆட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 6 வந்துரும். இங்க -6 அப்படிங்கறதால மைனஸ் போட்டுறோம். நார்மல் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். யாருக்காச்சும் டவுட் இருந்தா கேட்டுக்கங்க. இதுல லாம்டா -5 into லாம்டா -1 equal to 0. அப்ப லாம்டா is equal to 5ங்கிறது ஒரு ஆன்சர், லாம்டா is equal to 1 அப்படிங்கிறது ஒரு ஆன்சர். So this is how we need to find eigen values. சரியா? இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா eigen valueல? ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா eigen vector. eigen vectors. இப்ப eigen vector எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு eigen வேல்யூக்கும் ஒரு செட் ஆஃப் eigen vector இருக்கும். For each eigen value we have unique eigen vectors. சரியா? இந்த eigen vector x அப்படிங்கிற டேர்ம்ல டினோட் பண்ணுவோம். சரியா? இந்த eigen value அப்படிங்கிறது ஒரு நம்பரா இருக்கும். ஆனா வெக்டர் அப்படின்னு வந்துருச்சுனாலே அது நம்பர் கிடையாது. வெக்டர் அப்படின்னு வந்துருச்சுனாலே அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனை குறிக்கக்கூடியது. யூசுவலா பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். மேக்ஸ்ல லீனியர் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் வெக்டர் அப்படிங்கிறது என்னன்னா டேட்டாஸை வந்து பார்த்தோம்னா டேட்டாஸோட ஃப்ளோ வந்து பார்த்தோம்னா இந்த வெக்டர் குறிக்கும். வெக்டர் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வெக்டர் சொல்றேன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் சம் டேட்டா. இப்போ எனக்கு வந்து பார்த்தோம்னா இட் வில் பி x1 x2. இதுதான் வெக்டர் இங்க. ஏன்னா
ஒரு வெக்டர்னு சொல்றோம்னா அது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் காலம்ல தான் இருக்கும். கரெக்டா? ஒரு சிங்கிள் காலம்ல தான் இருக்கும். அதுக்குள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் யூனிஃபார்மா பிரசன்ட் ஆயிருக்கும். சோ ஒவ்வொரு ஏகன் வேல்யூக்கும் எனக்கு லாம்டா 1 இருக்குதுன்னா அதுக்குன்னு ஒரு ஏகன் வெக்டர் இருக்கும் x1. அந்த x1 எப்படி இருக்கும்? சம் நம்பர் a1 a2 இருக்கும். அதே மாதிரி லாம்டா 2 இருக்குதுன்னா அதுக்கு தனி ஏகன் வெக்டர் இருக்கும் x2. இதுக்கு a3 a4 ன்னு வரலாம். சரி, நான் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல் அப்படின்னா given matrix a into x equal to lambda into x. என்ன லாஜிக்? a into x is equal to lambda into x. இப்போ நான் இங்க கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. எனக்கு a என்ன 3 2 2 3 ரைட்டா? இப்போ lambda எனக்கு ரெண்டு lambda இருக்கு இங்க. ரெண்டு lambda, ஒன்னு 5 இன்னொன்னு என்ன 1. நான் ஒவ்வொரு லாம்டாக்கும் ஒரு ஏகன் வெக்டர் வரும். சோ நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா இருக்கிறதுக்காக லாம்டா ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறேன். இந்த லாம்டா ஈக்குவல் டு 1க்கு எனக்கு யார் ஏகன் வெக்டர்னு நான் கண்டுபிடிக்க போறேன். சோ x அப்படிங்கிறது யாரு? இட் will be x1 x2. சரியா? லாம்டாங்கிறது என்ன 1. சோ 1 ஓட x1 x2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get x1 x2 again. சோ இந்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா எப்படி வரும்னா இத மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷனை மாத்துங்க. 3x1 + 2x2 3x1 plus 2x2 equal to x1. அதே மாதிரி செகண்ட் இது பாத்தீங்கன்னா 2x1 plus 3x2 equal to x2. சோ இந்த ஈக்குவேஷனே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா x1 in terms of x2 ஆ இருக்கும், இல்லனா x2 in terms of x1 ஆ தான் வரும். டைரக்டா கேன்சல் ஆகுற மாதிரி வராது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த 3x1 அங்க கொண்டு போயிட்டீங்கன்னா 2x2 is equal to minus 2x1. 2x2 is equal to minus 2x1. அப்ப நான் எப்படி x1 x2 ஏகன் வெக்டர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, find x1 by x2. x1 by x2 கண்டுபிடிங்க. அந்த ரேஷியோ கண்டுபிடிச்சீங்கன்னா போதும், அந்த வெக்டர் கிடைச்சிடும் நமக்கு. ஏன்னா x1 க்கு இதுதான் வேல்யூ, x2 க்கு இதுதான் வேல்யூன்னு சொல்லிட்டு தனித்தனியா வேல்யூ வரவே செய்யாது. x1 க்கு x2 கூட ரேஷியோ கொண்டு வந்தாலே போதும். ஏன்னா அது ஒரு டைரக்ஷன் தான். சரி, அந்த டைரக்ஷனுக்கு அந்த ரேஷியோ மட்டும் கொண்டு வந்தாலே போதும். அப்ப என்ன வருது? x1 by x2 அப்படிங்கிறது 2 by minus 2. அப்போ 1 by minus 1. அப்போ யார் x1 x2 அப்படின்னா it will be 1 minus 1. நான் minus 1 1 ன்னு போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. x1 x2 நான் வந்து minus 1 1 ன்னு போட்டுக்கலாமா? அதுவும் தப்பு கிடையாது. சோ ஏகன் வெக்டர் அப்படிங்கிறது 1 minus 1 ன்னு சொன்னாலும் கரெக்ட் தான், minus 1 1 அப்படின்னு சொன்னாலும் கரெக்ட் தான். ஃபார் எதுக்கு? lambda is equal to 1 க்கு. இப்போ lambda is equal to 5 க்கு இதே மாதிரி இன்னொரு ஏகன் வெக்டர் வரும். சோ இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும்? ஏகன் வெக்டர்ஸை கண்டுபிடிக்கணும். புரியுதா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? Any doubts? த்ரீ கிளாஸ் த்ரீ கண்டுபிடிக்கிற ஒரே நிமிஷம். ஈக்குவேஷன் ஸ்ட்ராங் போட்டிருக்காங்க சார். 3x1 plus 2x2 is equal to x1. கரெக்டா தானே சார் இது? சண்முகம் சார், minus 3 into 1. ஆமா சார், minus 3x1 சார். சார் இங்க ஆல்ரெடி ஒரு x1 இருக்குல்ல சார்? x1 minus 3x1 minus 2x1 தானே? ஓகே தானே சார்? ஓகே சார். சார் ராம்குமார் சார், நீங்க என்ன கேட்டீங்க? சக்தி, சாரி. ஐகன் வேல்யூ 3 cross 3 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இதே மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். நான் கண்டுபிடிக்க சொல்றேன் பாருங்க. நான் ரொம்ப கொஞ்சம் சிம்பிளான ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க. சோ ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ் 1 2 3 இப்படி எடுத்துக்கிறேன். ஏன் ட்ரையாங்குலரா எடுத்துக்கிறேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா வரும், அவ்வளவுதான், வேற எந்த இதுவும் இல்ல.
காம்ப்ளிகேஷன் இருக்காது. ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ 1 2 3 0 5 7 0 0 8. ஓகேயா? ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லாம்டா i நீங்க பார்க்கணும். சரியா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? இந்த ஓகே போட்டுறேன் 1 2 3 0 5 7 0 0 8 மைனஸ் lambda into I now lambda into 1 0 0 0 1 0 0 0 1. Okay. So 1 2 3 0 5 7 0 0 8 minus lambda 0 0 0 lambda 0 0 0 lambda. So டைரக்டாவே நீங்க போட்டுக்கலாம். இருந்தாலும் அந்த ப்ரொசீஜருக்காக நான் சொல்றேன். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதோட நீங்க என்ன பண்ணணும், லாம்டாவை கழிக்கிற மாதிரி வரும். 0 5 minus lambda 7 0 0 8 minus lambda. So இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் டைரக்டா இந்த ஸ்டெப்புக்கு நீங்க வர முடியும். ஒண்ணுமே கிடையாது. என்ன பண்ணணும், இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ்ல மட்டும் என்ன பண்ணணும், லாம்டாவை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிருச்சு. சோ this should be equal to என்ன 0. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். சரியா? சோ நான் இங்க ஏன் நம்பர் எடுத்துக்கல அப்படின்னா இந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிற வேலை வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதால இந்த நம்பர் எடுத்துக்கல. இப்போ எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்பேன், 1 minus lambda into இந்த டேர்மோட டிட்டர்மினன்ட் 5 minus lambda 7 0 8 minus lambda minus 2 into இந்த காலம் விட்டுறணுமா, சோ 0 7 0 8 minus lambda அப்புறம் பிளஸ் 3 into 0 0 5 minus lambda 0 that is equal to 0. கரெக்ட்டா? சோ அப்போ இந்த டைம் 0 ஆயிரும், இந்த டைம் கம்ப்ளீட்டா 0 ஆயிரும், இந்த டைமும் கம்ப்ளீட்டா 0 ஆயிரும். ஏன்னா ரெண்டு 0 0 இருக்குது. சோ இது மட்டும் தான் வரப்போகுது. அப்போ 1 minus lambda into இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா 5 minus lambda into 8 minus lambda minus 0 into 7 0 தான். So it should be equal to 0. அப்ப இது வந்து பார்த்தோம்னா எனக்கு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். சரியா? இப்போ நான் இந்த மேட்ரிக்ஸ்ல இங்கெல்லாம் ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த டேர்ம் வர்றதோட கூட ஒரு கான்ஸ்டன்ட்டும் சேர்ந்து வந்துட்டு இருக்கும். சரியா? இந்த மாதிரி ஒரு டேர்ம் வர்றது மாதிரி இல்லாம கூட ஒரு கான்ஸ்டன்ட்டும் சேர்ந்து வந்துட்டு இருக்கும். அதனால நான் என்ன பண்ண வேண்டியிருக்கும், இதுல இருந்து இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இந்த லாம்டாவே மல்டிப்ளை பண்ணி லாம்டா ஸ்கொயரே லாம்டாவே மல்டிப்ளை பண்ணா லாம்டா கியூப். சோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வரும் எனக்கு. சம்திங் a lambda cube plus b lambda square plus c lambda plus d is equal to 0 அப்படிங்கிற மாதிரி ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் வரும். இந்த கியூபிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா lambda 1 lambda 2 lambda 3 னு மூணு ஐகன் வேல்யூ கிடைக்கும். சோ இங்க எனக்கு அந்த ஃபேக்டர் சால்வ் பண்ணியே இருக்குது. lambda is equal to 1 lambda is equal to 5 lambda is equal to 8. ஏன்னா இது எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம், 1 minus lambda is equal to 0 5 minus lambda is equal to 0 8 minus lambda is equal to 0. அப்ப வந்து பார்த்தா lambda is equal to 1 lambda is equal to 5 lambda is equal to 8. சிம்பிளாவே நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சரை கொண்டு வந்துடலாம். சரியா? சோ இதுதான் வந்து பார்த்தா 3x3 க்கு ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர். ஓகேயா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுல இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஈஸியாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா அதோட டயகனல் எடுத்துக்கிட்டு நீங்க டைரக்டா ஐகன் வேல்யூன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அதோட டயகனல் தான் என்ன, ஐகன் வேல்யூ. ஓகேயா? ரொம்ப ஈஸி. புரியுதா? சோ இதே லாஜிக் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஐகன் வெக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், சோ எக்ஸாம்பிள் இப்ப lambda is equal to 1 மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஐகன் வெக்டர் வரும். எப்படி வரும், a into a பெரிய மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ் x1 x2 x3 that is equal to 1 into x1 x2 x3. சரியா? சோ கொஞ்சம் பெருசா காம்ப்ளிகேட்டடா போயிட்டு இருக்கும். நமக்கு டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் 3x3 க்கு ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கிற மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. அப்படியே வந்துச்சுனாலும் அது வந்து பார்த்தோம்னா ஒரு ஷார்ட்கட் இடையில ஏதாச்சும் லூப் கோட் யூஸ் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு பிளெண்டரா வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி எல்லா ப்ரொசீஜரும் பண்ணி காம்ப்ளிகேட்டடா ஒரு ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரியோ ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கிற மாதிரியோ கண்டிப்பா கேள்வி கேட்க மாட்டாங்க. 100% கேள்வி கேட்க மாட்டாங்க. சரியா? 3x3 ல இருந்து வரும், பட் வந்து பார்த்தோம்னா ஒரு ஷார்ட்கட் ஏதாச்சும் ஒரு லிங்க் இருக்கும் அந்த இதை கண்டுபிடிக்கிறது.
சரியா? ஏன்னா இவ்வளவு வேலைகள் நம்ம பண்ண முடியாது. புரிஞ்சுதுங்களா? ஓகே, சரி. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் லீனியர் அல்ஜிப்ரால இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான எல்லா கான்செப்டையுமே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ ஒரே ஒரு டாபிக் மட்டும் பெண்டிங், என்னன்னா ஏகன் வேல்யூஸோட ப்ராப்பர்ட்டிஸ், வெரி இம்பார்ட்டன்ட் இது. தென் வந்து பாத்தீங்கன்னா நோடல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த ஏகன் வெக்டரை பேஸ் பண்ணி வரும். அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த நோடல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு டைமே டிஆர்பிக்கு என்ன பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னா கேட்டுட்டே இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 டிஆர்பி கொஸ்டின்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த நோடல் மேட்ரிக்ஸ் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஒரே நிமிஷம், நான் ஒரு ப்ராப்ளம் பண்ணிடுறேன். So கேள்வி தான் A is equal to 5313. I think same question தான் நினைக்கிறேன் டிஆர்பில கேட்டது. இதே மாதிரி ஒரு டைப் கொஸ்டின் தான். Find the nodal matrix of this matrix ன்னு கேட்டிருக்காங்க கேள்வி. சரியா? சோ நம்ம வந்து பார்த்தோம்னா என்ன கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்னா ஏகன் வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம், ஏகன் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம். நோடல் மேட்ரிக்ஸ்ங்கிற டேர்மை நிறைய மெட்டீரியல்ல வந்து பார்த்தோம்னா அந்த டேர்மை யூஸ் பண்ண மாட்டாங்க, மிஸ் பண்ணிடுவாங்க. ஓகேயா? சோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத இப்ப பார்த்தோம். ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர் தான். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏகன் வேல்யூ ஏகன் வெக்டர் கண்டுபிடிக்கணும். இந்த ஏகன் வெக்டரோட நார்மலைஸ்டு ஃபார்ம்னு ஒண்ணு இருக்குது. ஏகன் வெக்டரோட நார்மலைஸ்டு ஏகன் வெக்டர் இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம், நோடல் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாம். எப்படின்னு சொல்றேன். இப்ப எப்படி இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஏகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, நம்ம என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லாம்டா i போடணும். எப்படி வரும்? 5 மைனஸ் லாம்டா 3 1 3 மைனஸ் லாம்டா. ஏன்னா டிட்டர்மினன்ட்ல மட்டும் லாம்டாவை சப்ட்ராக்ட் பண்ணா போதும். தென் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது எப்படி, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 5 மைனஸ் லாம்டா இன்டு 3 மைனஸ் லாம்டா மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. சோ மல்டிப்ளை பண்ணுங்க. 5 into 3 15, 5 into 3 15, minus 5 lambda minus 3 lambda plus lambda square minus 3 equal to 0. ஓகேயா? சோ ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். lambda square 3 lambda 5 lambda அப்ப minus 8 lambda, 15 minus 3 plus 12 equal to 0. ஓகேயா? So lambda square minus 8 lambda plus 12 equal to 0. So என்ன பண்ணணும், 12 வந்து பார்த்தோம்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும். ரெண்டு ஃபேக்டரா பிரிக்கணும். அந்த ரெண்டு ஃபேக்டரையும் ஆட் பண்ணா 8 வரணும். ஐ மீன் மைனஸ் 8 வரணும். சோ 12 ரெண்டு ஃபேக்டரா பிரிக்கிறதா இருந்தா நமக்கு எத்தனை சான்சஸ் இருக்குது? 3 into 4ங்கிறது ஒரு சான்ஸ், தென் 6 into 2ங்கிறது ஒரு சான்ஸ். சோ 6 into 2 ஆட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா 8 வந்துரும். அப்ப 6 2 minus 6 minus 2. So lambda minus 6 into lambda minus 2 equal to 0. அப்ப lambda is equal to 6ங்கிறது ஒரு ஆன்சர், lambda is equal to 2ங்கிறது ஒரு ஆன்சர். So these are all the two eigen values. சரியா? இப்போ eigen value கண்டுபிடிச்சாச்சா? நோடல் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு eigen வெக்டரை கண்டுபிடிக்கணும். ரெண்டு eigen வெக்டரையும் கண்டுபிடிக்கணும். இப்ப lambda is equal to 6க்கும் கண்டுபிடிக்கணும், lambda is equal to 2க்கும் கண்டுபிடிக்கணும். இப்ப lambda is equal to 6க்கு கண்டுபிடிக்குமா? என்ன லாஜிக்? லாஜிக் என்ன? ax is equal to lambda x. So ஸ்ட்ரைட்டா போடுறேன். 5 into 3
1 into 3 into x1 x2 is equal to lambda into x. Lambda is 6th na, so 6x1 6x2. ஒரு ஈக்குவேஷன் நீங்க ஃபார்ம் பண்ணீங்கனாலே போதும். என்ன வரும்? 5x1 plus 3x2 equal to 6x1. so இந்த 5x1 அங்க போச்சுனா minus 5x1 ஆகும். so x1 is equal to 3x2. x1 is equal to என்ன? 3x2. அப்போ நான் என்ன சொல்லிருக்கேன், இந்த x1 க்கு x2 க்குள்ள ரேஷியோ கண்டுபிடிங்க. x1 by x2 என்னன்னு கண்டுபிடிங்க. so 1/3. வேலை முடிஞ்சிருச்சா? so what is x1 x2? 1 3. இது நோடல் வெக்டர், ஒரு நோடல் வெக்டர். இதே மாதிரி another நோடல் வெக்டர் ஃபார் எதுக்கு lambda is equal to 6 க்கு கண்டுபிடிச்சாச்சு. lambda இன்னொருத்தர் யாரு? 2 இல்லையா? 2 கண்டுபிடிக்கணும். so எப்படி வரும்? 5 3 1 3 into x1 x2 is equal to 2x1 2x2. so இந்த ப்ராசஸ் நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா ஷார்ட்கட்டாவே போட்டுக்கலாம். so நான் ப்ரொசீஜராவே சொல்லிட்டு இருக்கேன். ஸ்ட்ரைட்டாவே நீங்க கண்ண மூடிட்டே போட்டுடலாம். ஒரு 2-3 டைம் பாத்தீங்கன்னா ஈஸியாவே ஷார்ட்கட் வந்துரும். என்ன சார்? x1 by x2 is equal to 3/1. okay 3/1 கரெக்ட் தான் சார். 3/1 தான், 3/1 தான். எஸ். ஆனா அது வந்து பெரிய மேட்டர் கிடையாது. நீங்க 1 3 ன்னு வந்து பார்த்தா இன்டர்பிரட் பண்ணீங்கனாலும் அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேயா? சோ ஏன்னா அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு ஆப்ஷன் 3/1 னும் இன்னொரு ஆப்ஷன் 1 3 னும் கொடுத்துருக்க மாட்டாங்க. சரியா? பட் நம்ம சேஃபர் சைடுல 3/1 தான் வந்து பார்த்தா சேஃபான ஆன்சர். அதுதான் கரெக்ட். 5x1 plus 3x2 is equal to 5x1 plus 3x2 is equal to இங்க என்ன வரும்? 2x1 வரும். கரெக்ட்டா? 5 into x1 plus 3 into x2 is equal to 2x1. so இங்க பார்த்தோம்னா இந்த 5x1 அங்க போச்சுனா minus 5x1 ஆ. so அப்ப 3x2 is equal to minus 3x1. so x1 by x2 is equal to 1 by minus 1. ரைட்டா? அப்போ x1 x2 அப்படிங்கிறது யாருன்னா 1 minus 1 கிளியரா? யாருக்கா டவுட் இருக்கா? சோ ரெண்டு ஈஜென் வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு. ஒன்னு 3 1 அப்படிங்கிறது ஒருத்தர், இன்னொருத்தர் யாரு? 1 minus 1. சரியா? இப்போ ஈஜென் வெக்டர் மொத்தமா ஈஜென் வெக்டர் அப்படிங்கிறது யாருன்னா கம்பைன் பண்ணி எழுதுங்க. ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுங்க. 3 1 1 minus 1. சரியா? இதான் என்ன? கம்பைன்ட் ஈஜென் வெக்டர். இப்போ இதோட நார்மலைஸ்டு ஃபார்ம், அதாவது நோடல் மேட்ரிக்ஸ் நான் இப்ப எழுத போறேன். இதோட நார்மலைஸ்டு ஃபார்ம் அப்படிங்கிறது என்னன்னா, இதை தனித்தனியாவும் கேட்பாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது 3 1 க்கு மட்டும் நார்மலைஸ்டு என்னன்னு கேட்பாங்க, 1 minus 1 க்கு மட்டும் நார்மலைஸ்டு என்னன்னு கேட்பாங்க. அது என்னன்னா இங்க பாருங்க 3 1 இருக்கா? so 3 by root of 3 square plus 1 square, அதாவது 10. 1 by root 10. அதே மாதிரி இங்க 1 by root 2 minus 1 by root 2. அதாவது இங்க பாருங்க இதோட நார்மலைஸ்டு ஃபார்ம் எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த 3 by இவங்க ரெண்டு பேரோட இந்த ரெண்டு வெக்டர் இருக்கு இல்லையா, இது ரெண்டு பேரும் தனித்தனி வெக்டர்ஸ் தானே. 3 1 அப்படிங்கிறது வெக்டர்ஸ் இல்லையா. இந்த வெக்டரோட மேக்னிட்யூட் என்ன அப்படின்னா root of 3 square plus 1 square. root of 3 square plus 1 square. so root of 3 square அப்படிங்கிறது என்ன? plus 1 10 தானே. அதே மாதிரி இங்க 1 by root 10. so 3 by root 10. அதே மாதிரி இங்க என்ன வரும்னா 1 by root 10. இங்க வந்து பார்த்தோம்னா 1 by root of 1 square plus 1 square, அதே மாதிரி minus 1 by root of 1 plus 1 square plus 1 square.
1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர்ங்கிறது 2. அப்போ 1/√2, இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா -1/√2. சரிங்களா? ஓகேயா? சோ இதுக்கு பேர் தான் என்ன பேரு? நோடல் மேட்ரிக்ஸ். ஓகே. ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா இதுல நோடல் மேட்ரிக்ஸ்ல? ப்ரொசீஜரை ஜஸ்ட் அப்படி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்னா இது வந்து கண்டிப்பா கேட்பாங்க. டிஆர்பில வந்து பார்த்தோம்னா எல்லா வருஷமுமே ரிப்பீட் ஆயிருக்குது 2 மார்க்ஸ்ல இந்த கொஸ்டின். ஓகே. சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ ஐகன் வேல்யூஸோட ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பார்த்துடலாம். ஸோ பார்த்துட்டோம்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம்னா எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்குமே நம்ம கவர் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஸோ இது போக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து ஒரு 4-5 டாபிக் இருக்குது. பட் அது எல்லாமே வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்க கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் மியர்லி வந்து பார்த்தோம்னா நோ இம்பார்ட்டன்ட் தான் அதுக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐகன் வேல்யூ. பாருங்க, இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸோட ஏகன் வேல்யூஸ், இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸோட ஏகன் வேல்யூஸ் வந்து λ1, λ2, λ3 இருக்குதுன்னு வைங்க. இப்போ KAங்கிற மேட்ரிக்ஸோட ஏகன் வேல்யூஸ் பாத்தீங்கன்னா, KAங்கிற மேட்ரிக்ஸோட ஏகன் வேல்யூஸ் பாத்தீங்க அப்படின்னா this will be k into λ1, k into λ2, k into λ3 இப்படி இருக்கும். சரியா? நார்மல் ஏயோட ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா லாம்டாவோடையும் அதே கான்ஸ்டன்ட் என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகும். ஓகேயா? சோ இப்போ இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த டேர்மை ஃபிக்ஸ் பண்ணிருங்க. ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது, அதோட ஏகன் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா λ1, λ2, λ3 இருக்குது. இப்போ ஏயோட நான் ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணேன்னா ஒவ்வொரு ஏகன் வேல்யூவோட என்ன ஆகும்? ஒரு நம்பர் மல்டிப்ளை ஆகும். ரெண்டாவது பாயிண்ட் ஏ இன்வெர்ஸோட ஏகன் வேல்யூ பார்க்கணும் அப்படின்னா ஏயோட ஏகன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஏ இன்வெர்ஸோட ஏகன் வேல்யூ அப்படிங்கிறது ஜஸ்ட் 1/λ1, 1/λ2, 1/λ3 எக்ஸெட்ரா. சரியா? செகண்ட். தேர்டு ஏ பவர் எண்ணுக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னா, ஏ பவர் எண்ணுக்கு ஏகன் வேல்யூ பார்க்கணும் அப்படின்னா அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். λ1 பவர் n, λ2 பவர் n எக்ஸெட்ரா அப்படி போகும். சரியா? அதே மாதிரி ஃபோர்த் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயோட ஏகன் வேல்யூஸ். ஏன்னா ஏயோட ஏகன் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயோட ஏகன் வேல்யூஸ் கேட்டாங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பை λ1, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பை λ2 எக்ஸெட்ரான்னு போகும். ஒன்லி இது எப்போ நான் சிங்குலருக்கு மட்டும்தான், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எக்ஸிஸ்டா இருந்தா மட்டும்தான் இந்த ரூல் அப்ளிகபிள். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இருந்தா மட்டும்தான் அப்ளிகபிள். ஓகேயா? ஃபிஃப்த் ஒன் ஏ பவர் டிரான்ஸ்போஸோட ஏகன் வேல்யூ. ஏ பவர் டிரான்ஸ்போஸ், ஏயோட டிரான்ஸ்போஸோட ஏகன் வேல்யூ சேம் தான், λ1, λ2, λ3 தான், எந்த சேஞ்சும் கிடையாது. சரியா? ஏ இன்வெர்ஸா இருந்தாதான் லாம்டா இன்வெர்ஸா மாறும். ஏகன் வேல்யூ ஆஃப் ஏயும் ஏகன் வேல்யூ ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸும் சேம் தான். சரியா? ஓகே. அடுத்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஏகன் வேல்யூஸ். ஒரு மேட்ரிக்ஸ்க்கு எவ்வளவு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஏகன் வேல்யூ வர முடியும்? சரியா? ஆர்டர் ஆஃப் ஏ, ஏயோட ஆர்டர் வந்து 3x3 னா ஏகன் வேல்யூ 3 தான் வர முடியும். ஏயோட ஆர்டர் 2x2 னா ஏகன் வேல்யூ 2 ஏகன் வேல்யூஸ் தான் வர முடியும். சரியா? அதுக்கு மேல வர முடியாது. ஓகேயா? அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கான ஸ்கோப் அதிகமா இருக்கக்கூடியது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா,
3x3 ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து ஏகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படினாலோ 4x4 மேட்ரிக்ஸ் கொடுத்து ஏகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படினாலோ ரொம்ப சிரமம். ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமா இருக்கும். அப்ப அவங்க என்ன லூப் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க. என்னன்னா சம் ஆஃப் ஏகன் வேல்யூஸ் அப்படிங்கிறது சம் ஆஃப் ஏகன் வேல்யூஸ் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா கொடுத்திருக்கக்கூடிய மேட்ரிக்ஸோட ட்ரேஸ் ஆஃப் ஏக்கு ஈக்குவலா இருக்கும். ட்ரேஸ்னா என்ன? டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணா அதுக்கு பேர் தான் ட்ரேஸ். சோ நீங்க ஏகன் வேல்யூ ஆட் பண்ணீங்கனாலும் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணீங்கனாலும் சேமா வரும். சரியா? இந்த லூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 8th பாயிண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஏகன் வேல்யூ அப்படிங்கிறது என்ன? ப்ராடக்ட் ஆஃப் ஏகன் வேல்யூ இது வந்து பாத்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு 4x4 மேட்ரிக்ஸ் கொடுத்திருப்பாங்க. 4x4 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடி அப்படிம்பாங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க அப்படிம்பாங்க. அப்ப 4x4க்கு உட்கார்ந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா குறைஞ்சது 5ல இருந்து 10 நிமிஷம் ஆகும். ஆனா அவங்க என்ன கொடுத்திருப்பாங்க? ஏகன் வேல்யூஸை கொடுத்துருவாங்க. லாம்டா அந்த 4x4 மேட்ரிக்ஸோட 4 ஏகன் வேல்யூவே கொடுத்துருவாங்க. சோ நீங்க என்ன பண்ணிடலாம்? கடன்னு எல்லா ஏகன் வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கிடைச்சிடும். இல்லைன்னா வந்து பார்த்தோம்னா ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோ லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோ ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கொடுத்திருப்பாங்க. ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா நீங்க கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடலாம்? டயகனல் தான் வந்து பார்த்தோம்னா ஏகன் வேல்யூ. சோ அதையும் நீங்க ஒரு பாயிண்டா கூட நோட் பண்ணிக்கங்க. ஃபார் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஏதோ ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு சரியா ஏகன் வேல்யூ எப்படி இருக்கும்? டயகனல் எலிமெண்ட்ஸ் இதான் என்ன? ஏகன் வேல்யூ. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா சோ 9 ப்ராப்பர்ட்டி முடிஞ்சிருக்கா? 10th ப்ராப்பர்ட்டி. இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸஸ் இருக்குது. A and B are said to be similar னு வைங்க. சிமிலர் அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் இருந்துச்சுனா சிமிலர் மேட்ரிக்ஸ் இருந்துச்சுனா they are not equal. சரியா? சிமிலர் அப்படினா சிமிலர்னா என்ன கண்டிஷன்னா இப்போ நீங்க இந்த A யோட ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் and அதோட இன்வெர்ஸ் இப்படி மல்டிப்ளை பண்றீங்க. for any matrix P. சரியா? கண்டிஷன் என்ன? P into A into P inverse. நம்பர் படி பார்த்தா P யும் P இன்வெர்ஸும் கேன்சல் ஆயிரும். ஆனா மேட்ரிக்ஸ் படி அப்படி கேன்சல் ஆகாது. சரியா? Pங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ், Aங்கிறது இன்னொரு மேட்ரிக்ஸ், இது வந்து P யோட இன்வெர்ஸ். சோ in case if these three are the number, உதாரணத்துக்கு x into y into x inverse னு வைங்க. What is the answer? X தான். ஆனா மேட்ரிக்ஸ்ல அப்படி வராது இல்லையா? மேட்ரிக்ஸ்ல some other matrix நம்பர் வரும். சரி y. ஓகேயா? ஆனா மேட்ரிக்ஸ்ல ஏதோ ஒரு some other matrix வரலாம். அப்படி வந்துச்சுனா இந்த A யும் B யும் சிமிலர்னு பேரு. சரியா? இப்படி சிமிலரா இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ்க்கு ஏகன் வேல்யூ சேமா தான் இருக்கும். ஏகன் வேல்யூஸ் ஆர் சேம். Same for similar matrices. அதே மாதிரி 11th one. இப்போ A B னு ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்குது, சேம் ஆர்டர்ல இருக்குதுன்னு வெச்சுக்கோங்க. சேம் ஆர்டர்ல ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்குது. ஓகேயா? AB எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, BA எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ரெண்டு பேருக்கும் ஒரே ஏகன் வேல்யூஸ் தான், சேம் ஏகன் வேல்யூ. சரியா? So these are all the 11 properties of eigenvalues. சரியா? ஓகேயா? புரியுதா? யாருக்கு டவுட் இருக்கா இது சொல்றதுல?
ஓகே, இப்போ இதுல இன்னொரு டாபிக் ஏகன் வேல்யூஸ் ஏகன் வெக்டர்ஸ்லயே ஒரு நிமிஷம். ஓகே, நம்ம வந்து பார்த்தோம்னா இதுல வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஏகன் வேல்யூஸ் எப்படி வரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். சரியா? சோ சிமெட்ரிக் ஸ்கியூ சிமெட்ரிக் பார்த்த மாதிரியே இன்னொரு டைப் இருக்குது, அதை நான் இப்ப சொல்லிடுறேன். அது என்னன்னா ஹெர்மிட்டான் மேட்ரிக்ஸ். ஹெர்மிட்டான் மேட்ரிக்ஸ் இது என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மட்டும்தான், காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸுக்கு மட்டும்தான் இந்த டைப் வரும். சரியா? காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ்க்கு இந்த டைப் வரும். ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ்ல நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் பண்றது என்ன, அதாவது ஒரு மேட்ரிக்ஸோட கான்ஜுகேட்னா என்ன அப்படிங்கிற டாபிக் பார்த்திருந்தோம். சரியா? இப்போ ஹெர்மிட்டான் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சரியா, ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அந்த மேட்ரிக்ஸோட கான்ஜுகேட்டோட டிரான்ஸ்போஸ், அந்த மேட்ரிக்ஸோட கான்ஜுகேட்டோட டிரான்ஸ்போஸ் அந்த மேட்ரிக்ஸ்க்கே ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, சிமெட்ரிக்கு என்ன மாதிரி சொன்னோம், சிமெட்ரிக் அப்படிங்கிறது ரியல் மேட்ரிக்ஸ்க்கு வரக்கூடியது. ஏ டிரான்ஸ்போஸும் ஏயும் ஈக்குவலா இருந்தா அதுக்கு பேர் என்ன பேரு, சிமெட்ரிக். இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸுக்கு கான்ஜுகேட்டோட டிரான்ஸ்போஸும், ஒரு காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸோட கான்ஜுகேட்டோட டிரான்ஸ்போஸும் அந்த மேட்ரிக்ஸும் சம்பந்தப்பட்ட மேட்ரிக்ஸ் ஈக்குவலா இருந்தா அதுக்கு பேரு ஹெர்மிட்டான் மேட்ரிக்ஸ். ஸ்கியூ ஹெர்மிட்டான் மேட்ரிக்ஸ் அப்படின்னா, ஸ்கியூ ஹெர்மிட்டான் மேட்ரிக்ஸ் அப்படின்னா, சோ a bar the whole transpose equal to என்னவா இருக்கும், மைனஸ் ஏவா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்கியூ சிமெட்ரிக்கு நமக்கு தெரியும், ஸ்கியூ சிமெட்ரிக்கு we know that a transpose equal to minus a. சரியா? சோ ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா the information தான், ரொம்ப டீப்பா நம்ம அதுக்குள்ள போகல. ரைட்டா? இருந்தாலும் நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இதுக்கு சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா a அப்படிங்கிறது எப்படி இருக்கு, 1 2 plus I. ஓகேயா? இங்க வந்து பார்த்தோம்னா 3 minus I. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 minus I. இங்க ஒரு 5 plus I. இங்க 6 plus I. இங்க 3 plus I இருக்கு.
சரியா? இங்க 6 மைனஸ் ஐ இருக்குது, இங்க ஒரு 7 இருக்குது. சரியா? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நம்பரோட கான்ஜுகேட் இங்க இருக்குது. 2 plus i யோட கான்ஜுகேட் எங்க இருக்குது? 2 minus i இருக்குது. 3 minus i யோட கான்ஜுகேட் 3 plus i இங்க இருக்குது. 6 plus i யோட கான்ஜுகேட் 6 minus i இங்க இருக்குது. இப்போ நீங்க a யோட பார் பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 1 2 minus i 3 plus i, சரியா? இங்க 2 plus i 5 ஒரு நிமிஷம். This will be 5. Okay, 5 இல்ல, 5 மட்டும் தான். 6 minus i, சரியா? இங்க 3 minus i, இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 plus i, இங்க 7. இப்ப a பாரோட டிரான்ஸ்போஸ் பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? இது அப்படியே ரோவத்துக்கு காலமா எழுதுங்க. 1 2 minus i 3 plus i 2 plus i 5 6 minus i 3 minus i 6 plus i 7. சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா பாருங்க a யும் a டிரான்ஸ்போஸ் எப்படி இருக்குது? a யும் a யோட கான்ஜுகேட்டோட டிரான்ஸ்போஸ் ஈக்குவலா இருக்குது. சோ இட் இஸ் இன் a ஹெர்மிட்டான் மேட்ரிக்ஸ். ஹெர்மிட்டான் மேட்ரிக்ஸ். ஸ்கியூ ஹெர்மிட்டான் மேட்ரிக்ஸ்னா அப்படியே என்ன இருக்கணும்? ஒரு மைனஸ் எக்ஸ்ட்ரா வரும். சரியா? இங்க இங்க இந்த இடத்துல 2 minus i இருக்குதுன்னா 2 minus i க்கு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கும். இந்த இடத்துல 3 plus i இருக்குதுன்னா 3 plus i க்கு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கும். இங்க 6 minus i இருக்குதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கும். சரியா? அதே மாதிரி இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். இங்க எப்படி ரியல் நம்பரா இருக்குதோ டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரியல் நம்பரா மட்டும் தான் இருக்கும். எதுக்கு? ஹெர்மிட்டான்ல. ஸ்கியூ ஹெர்மிட்டான்ல டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். சரியா? நான் உதாரணத்துக்கு ஸ்கியூ ஹெர்மிட்டானுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். இது ஹெர்மிட்டான்ல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஹெர்மிட்டான் மேட்ரிக்ஸ்ல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இன்னொரு டைம் சொல்லணும்னா சொல்லுங்க. Any doubts? Okay. ஸ்கியூ ஹெர்மிட்டானுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன் பாருங்க. a is equal to 2 cross 2 எழுதிடலாம் சிம்பிளா. 0 0 இங்க பாத்தீங்கன்னா 2 plus i, இங்க பாத்தீங்கன்னா minus of 2 minus i. சரியா? இத மாத்தி கூட கொடுத்திருப்பாங்க. -2 plus i னு கொடுத்திருப்பாங்க. கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ a பார் பாத்தீங்க அப்படினா எப்படி வரும்னா a பார் = என்ன வரும்? 0, இது 2 minus i வந்துரும். இது யாரு? -2 plus i. -2 plus i க்கு கான்ஜுகேட் பாத்தீங்க அப்படினா -2 minus i. இது -2 plus i, அதுக்கு கான்ஜுகேட் -2 plus i. சரியா? இப்ப a பாரோட டிரான்ஸ்போஸ், so 0 2 minus i, சரியா? இங்க -2 minus i 0. இதுக்கு ஒரு மைனஸ் போடுங்க. ஓகே, நமக்கு என்ன லாஜிக் பார்த்திருக்கோம்? a பாரோட டிரான்ஸ்போஸ் -a க்கு ஈக்குவலா இருக்கணும் இல்லையா? சோ வாட் இஸ் -a? இதான் a பாரோட டிரான்ஸ்போஸ். -a என்ன? அப்படி இங்க மைனஸ் போடுங்க. 0, இதுக்கு மைனஸ் போட்டீங்கன்னா -2 minus i, இதுக்கு மைனஸ் போட்டீங்கன்னா இந்த மைனஸ் பிளஸ் ஆயிடும். சோ 2 minus i 0. சோ பாருங்க a பாரோட டிரான்ஸ்போஸும் a மைனஸ் a எப்படி இருக்குது? ஈக்குவலா இருக்குது. சோ இதுக்கு பேர் என்ன பேரு? ஸ்கியூ ஹெர்மிட்டான் மேட்ரிக்ஸ். புரியுதா? ஓகே. சோ தி லாஸ்ட் டாபிக்ல சேம் இதுதான். இந்த சிமெட்ரிக் ஸ்கியூ சிமெட்ரிக் எல்லாத்துக்கும் ஈஜென் வேல்யூஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா இது ஒரு கேள்வியா கேட்பாங்க. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுக்கு ஈஜென் வேல்யூ எப்படி இருக்கும்? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு ஈஜென் வேல்யூ, சரியா? ஈஜென் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா, சரி, நமக்கு ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா ஈஜென் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியல் நம்பரா வரும். சரியா? ஏன்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் தான் சால்வ் பண்றோம். அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது இமேஜினரி நம்பரும் வரலாம். சோ ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா அதோட ஈஜென் வேல்யூ எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரியல் நம்பர் தான் வரும். ஒன்னு. ரெண்டாவது, ரியல் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்.
நார்மலா நம்ம பார்த்தது. At the end, kindly share your notes. Okay sir. Real skew symmetric matrix இருந்துச்சு அப்படின்னா eigen values வந்து பாத்தீங்கன்னா பியூர் இமேஜினரியா இருக்கும். அது முக்கியமான வார்த்தை. காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடையாது, பியூர் இமேஜினரி. பியூர் இமேஜினரி அர்த்தம் 5i 2i அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? அல்லது ஜீரோவா இருக்கும். அல்லது ஜீரோவா இருக்கும். சரியா? அடுத்து ஹெர்மிட்டான் மேட்ரிக்ஸ்க்கு eigen value. ஹெர்மிட்டான் மேட்ரிக்ஸ்க்கு eigen value பாத்தீங்கன்னா அது ரியல் நம்பர் தான் வரும். அதுவே Q ஹெர்மிட்டான் மேட்ரிக்ஸ்க்கு eigen value பாத்தீங்கன்னா நான் இந்த ப்ரூஃப்லாம் சொல்லல, ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா ஒவ்வொரு ப்ரூஃபும் கொஞ்சம் பெருசா போகும். நம்ம அதே மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பார்த்து தான் நம்ம அந்த ப்ரூஃபை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இது வந்து மேட்ச் தி ஃபாலோவிங் டைப்ல கேட்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சரியா? டிஆர்பில எனக்கு தெரிஞ்சு வந்தது இல்ல, பட் மேபி வரலாம். சரியா? சோ ஸ்கியூ ஹெர்மிட்டான் மேட்ரிக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் லாஜிக் தான், பியூர் இமேஜினரி ஆர் ஜீரோ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்னும் பெரிய இது கிடையாது. ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் 101 தானே இருக்கும். அதுக்கு eigen value என்ன? lambda is always 1 தான். சரியா? lambda is always 1. அத worry பண்ண தேவையில்ல யூனிட் மேட்ரிக்ஸ்க்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்க்கு, ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னா என்ன லாஜிக்? ஏயும் ஏ இன்வர்ஸும் ஈக்குவலா இருக்கணும். சரியா? ஏயும் ஏ இன்வர்ஸும் ஈக்குவலா இருக்குது அப்படின்னா நமக்கு ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா eigen value lambda வந்துச்சுன்னா ஏ இன்வர்ஸ்க்கு eigen value எப்படி வரணும்? 1/lambda வரணும். அப்ப இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவல் வைங்களேன், எப்படி வரும் தெரியுமா? 1 1/3 3. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு eigen value எழுதிருக்கேன் பாருங்க. 1 ஏயோட eigen value 1 இருக்குது, 1/3 இருக்குது, 3 இருக்குது. இப்ப இந்த மூணு பேருக்கும் இன்வர்ஸ் கண்டுபிடிங்க. 1க்கு இன்வர்ஸ் 1, 1/3க்கு இன்வர்ஸ் 3, 3க்கு இன்வர்ஸ் 1/3. இப்படிதான் வரும். சரியா? சோ நான் வேர்டிங்ஸ்ல சொல்லல, எப்படி வரும்னு சொல்லிருக்கேன். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 1 இருந்தாகும். ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு eigen வேல்யூவா கண்டிப்பா 1 இருக்கும். அதே மாதிரி கூட அடிஷனலா ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அதோட இன்வர்ஸும் பக்கத்திலே வரும். அப்படி வந்துச்சுன்னா தான் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்க்கு eigen வேல்யூ வரும். புரிஞ்சா லாஜிக்? புரியுதா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஓகே. பாருங்க, ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா லாஜிக் வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலா இதான் லாஜிக். a into a is equal to i. இதான் லாஜிக் ஆக்சுவலா. a into a is equal to i, அதாவது a square is equal to i. இப்படிதான் நம்ம ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். By definition this is the property ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்க்கு. a square equal to i னா a யோட a ஐ மல்டிப்ளை பண்ணும்போதே i வருது. a யோட எதை மல்டிப்ளை பண்ணா i வரும்? அது a டிரான்ஸ்போஸ் i கிடையாது. ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது a சாரி இது வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் இல்ல, இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ். மாத்தி சொல்லிட்டேன். ஓகேயா? இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் அண்ட் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்க்கும் அது பொருந்தும். ஏன் அப்படின்னு சொல்றேன். இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ்க்கு தான் a square is equal to i. ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா a into a transpose equal to i. இது ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். சோ ஆர்த்தோகனலுக்கு இது பொருந்தும். சரியா? ஆர்த்தோகனலுக்கு பொருந்தும். ஏன்னா ஆர்த்தோகனல்ல a transpose is equal to என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா a inverse வரும். இது ஆர்த்தோகனலுக்கு. a transpose is equal to a inverse வந்துச்சுன்னா அது ஆர்த்தோ. a is equal to a inverse வந்துச்சுன்னா அது வந்து இன்வெர்டிபிள். சரியா? a is equal to a inverse வந்துச்சுன்னா அது இன்வெர்டிபிள். ரெண்டு கேஸ்லயுமே நமக்கு பிரச்சனை இல்ல. ரெண்டு கேஸ் நான் சொன்னேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா a is equal to a inverse இருக்குது, அல்லது a transpose is equal to a inverse இருக்குது.
எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏக்கு என்ன ஏகன் வேல்யூவோ அதேதான் ஏ டிரான்ஸ்போஸ்க்கும். சரியா? இப்போ லாஜிக் என்ன அப்படின்னா ஏ இன்வர்ஸுக்கு ஏகன் வேல்யூ எப்படி வரும்னா ஏக்கு வந்து லாம்டான் இருக்குதுன்னா ஏ இன்வர்ஸ்க்கு 1/λ வரும். ஏக்கு லாம்டான் இருந்துச்சுன்னா ஏ இன்வர்ஸ்க்கு 1/λ வந்துடும். இப்ப ஆர்த்தோகனலா இருந்துச்சுனாலோ இன்வெர்டிவா இருந்துச்சுனாலோ ரெண்டு பேருமே ஒரே ஆள் தானே. ஏயும் ஏ இன்வர்ஸும் ஒரே ஆளா தான் இருப்பாங்க. அப்ப ஏக்கு என்ன லாம்டா வருதோ அதே தான் ஏ இன்வர்ஸ்க்கு வரணும். அப்ப லாம்டாவோட ப்ராப்பர்ட்டில என்ன வருது? கான்ட்ராடிக்ஷன் வருது, முரண்பாடு வருது. ஏன்னா ஏக்கு வரக்கூடிய லாம்டா ஏ இன்வர்ஸுக்கு இன்வர்ஸா வரணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், எந்த லாம்டாக்கு அந்த நம்பரும் அதோட இன்வர்ஸும் சேமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்ப நான் உதாரணத்துக்கு நாங்க எழுதியிருக்கேன் 1 1/3 3. நான் இதுதான் லாம்டா அப்படின்னா இதோட இன்வர்ஸ் யாரு? 1க்கு இன்வர்ஸ் 1, 1/3க்கு இன்வர்ஸ் 3, 3க்கு இன்வர்ஸ் 1/3. அப்ப பாருங்க இங்க வரக்கூடிய லாம்டாவும் சேம் தான், இங்க வரக்கூடிய லாம்டாவும் சேம் தான். அப்ப இது ஏக்கு அப்படின்னா இது ஏ இன்வர்ஸ்க்கு. சோ போத் ஆர் சேம் இல்லையா? ரைட்டா இல்லையா? சோ அப்ப வந்து பாத்தோம்னா ஒரு இன்வெர்டிவ் மேட்ரிக்ஸா இருந்துச்சுனாலோ இல்ல ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸா இருந்துச்சு அப்படினாலோ, இன்வெர்டிவ் மேட்ரிக்ஸா இருந்துச்சுனாலோ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸா இருந்துச்சு அப்படினாலோ அதுல கண்டிப்பா ஏகன் வேல்யூவா 1 வரும். கூட இருக்கக்கூடிய நம்பர் மேபி வந்து பாத்தோம்னா கூட இருக்கக்கூடிய நம்பர் மேபி வந்து பாத்தோம்னா ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அதோட இன்வர்ஸும் கூட சேர்ந்து வரும். This is the rule. புரியுதா? திருப்பி சொல்லணும்னா நான் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இதுல எழுதிட்டேன், பின்னாடி திருப்பி எழுதுறதுக்கு வேற திருப்பி சொல்லணும்னா இன்னொரு வாட்டி கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். கிளியரா? ஓகே. பாருங்க, இது ஏ, இது வந்து பார்த்தோம்னா ஏ இன்வர்ஸ். சரியா? சோ ஏ அண்ட் ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் லாம்டா 1 லாம்டா 2 லாம்டா 3 இவங்க தான் வருதுன்னா இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஏகன் வேல்யூ 1/λ1 1/λ2 1/λ3. ஓகேயா? சோ இதான் ஃபண்டமெண்டல். இதோட ஏகன் வேல்யூஸ்க்கு இதோட ஏகன் வெக்டருக்கு உள்ள வித்தியாசம். ஏகன் வேல்யூ. இப்போ நான் என்ன சொல்றேன், if I take involutory matrix, if I take involutory matrix, then A is equal to என்ன? A inverse. Involutory matrix ஓட லாஜிக் என்ன? A square is equal to I, which mean A equal to A inverse. A equal to A inverse னா then அந்த லாஜிக் என்ன? lambda 1 1/λ1 ஈக்குவலா இருக்கணும். அதே மாதிரி lambda 2 should be equal to 1/λ2, lambda 3 should be equal to 1/λ3 இல்லையா? அதே மாதிரி ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா A is equal to என்ன? A transpose is equal to A inverse. A transpose is equal to என்ன? A inverse. So இங்கேயும் இதே கண்டிஷன் தான், ஆர்த்தோகனலுக்கும் the same condition applicable. அப்ப lambda 1 is equal to 1/λ1 ஏன்னா இவனும் சேமா இருக்கணும், இவனும் சேமா இருக்கணும், இவனும் சேமா இருக்கணும். அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது மூணு மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்துக்கணும். அப்படின்னா சே எக்ஸாம்பிள் நான் lambda 1 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப 1/λ1 என்ன? அதுவும் ஒண்ணுதான் இல்லையா? lambda 1 என்ன 1ன்னு எடுத்துக்கிட்டேன்னா 1/λ1 என்ன? அதுவும் ஒண்ணுதான். இப்ப lambda 2 3ன்னு எடுத்துக்கிறேன். 1/λ2 என்னவா இருக்கும்? 1/3 இருக்கும். மேட்ச் ஆகலன்னு சொல்லிட்டு நம்ம ஒரிப்பட தேவையில்ல. lambda 3 should be என்னவா இருக்கணும்? இங்க 1/3 இருக்கணும். அப்ப 1/λ3 என்னவா இருக்கும்? 3 இருக்கும். சோ அப்போ A ஓட ஏகன் வேல்யூ என்ன வருது? 1 3 1/3. A இன்வர்ஸ் ஓட ஏகன் வேல்யூ A and A டிரான்ஸ்போஸ் ரெண்டு பேருக்கு ஒரே தான் இல்லையா? A இன்வர்ஸ் ஓடது பாத்தீங்கன்னா 1 3 1/3. சோ both are same. ரெண்டுமே சேம் தானே. மாத்தி இங்க இந்த இது மாத்தி வரது பிரச்சனை இல்ல. இதுக்கு வரக்கூடிய ஏகன் வேல்யூஸும் இதுக்கு வரக்கூடிய ஏகன் வேல்யூஸும் சேமா தான் இருக்குது. ரைட்டா? சோ அப்ப இந்த கண்டிஷன் இருக்கணும். அப்போ எய்தர் வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டிவ் மேட்ரிக்ஸ்னோ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னோ கொடுத்துட்டாங்கன்னா சோ காம்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காம்போ தான் இருக்க முடியும். அதான் சொல்றேன். ஒன்னு கண்டிப்பா இருக்கும், கூட ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதோட இன்வர்ஸும் பக்கத்துல வந்துடும். சரியா? இந்த மாதிரி கேள்வி ஒரு டைம் கேட்ல கேட்டிருக்காங்க. டிஆர்பில இப்படி வந்தது இல்ல, பட் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரியா? ஏன்னா ஏகன் வேல்யூ ஏகன் வெக்டர் தான் டிஆர்பில அதிகமான கான்சென்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி அவங்க கேள்வி எதோட முடிஞ்சு போயிருது அப்படின்னா ஃபைண்ட் ஏகன் வேல்யூ, ஃபைண்ட் ஏகன் வெக்டர், இல்லனா ஃபைண்ட் நோடல் மேட்ரிக்ஸ், இல்லனா ட்ரேஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு ட்ரேஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஏகன் வேல்யூஸோட சம் கேட்கறது.
ப்ராடக்ட் ஆஃப் eigen வேல்யூ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். இந்த லாஜிக்கை பேஸ் பண்ணியே கேள்விகள் அமைஞ்சிருது. ரொம்ப சிம்பிளா. ஒரு ஸ்டெப் காம்ப்ளிகேஷன் கூடணும் அப்படின்னா இதுக்குள்ள தான் போக முடியும். சரியா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? இது புரிஞ்சுதா? ஓகே. இப்போ இன்னும் ஒரே ஒரு இது ஜஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் மிஸ் பண்ண வேணாங்கிறதுக்காக சொல்றேன். இந்த ஏகன் வெக்டர்ஸ் நம்ம எழுதுறோம் இல்லையா, அந்த ஏகன் வெக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏகன் வெக்டர்ஸ் வருது இல்லையா, இப்ப எனக்கு வந்து பார்த்தோம்னா ஐ ஹேவ் n ஏகன் வேல்யூஸ் அப்படின்னா இதுக்கு வரக்கூடிய ஏகன் வெக்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா n இண்டிபெண்டன்ட் ஏகன் வெக்டர்ஸ் வரணும். n இண்டிபெண்டன்ட் ஏகன் வெக்டர்ஸ். நத்திங் டிஃபரெண்டா எதுவும் இல்ல, சேம் வார்த்தை தான் சொல்றேன். இப்ப லாம்டா 1 வருதுன்னா அதுக்கு வந்து x1 x2 வருது. லாம்டா 2 வருதுன்னா அதுக்கு தனியா x3 x4 வருது இல்லையா? சோ இந்த டேர்ம் ஃபார்ம் ஆகுறது வேற லாஜிக்ல ஃபார்ம் ஆகும், இந்த டேர்ம் ஃபார்ம் ஆகுறது வேற லாஜிக்ல ஃபார்ம் ஆகும். சோ அதுதான் வந்து பார்த்தோம்னா இண்டிபெண்டன்ட் ஏகன் வெக்டர்ஸ். சோ 2 ஏகன் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா 2 இண்டிபெண்டன்ட் ஏகன் வெக்டர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேயா? எப்போ when lambda 1 and lambda 2 டிஃபரண்டா இருந்துச்சுன்னா, டிஸ்டிங்க்டா இருந்துச்சுன்னா. ஓகே, அந்த வார்த்தையை இது பண்ணிக்கணும். சப்போஸ் lambda 1 lambda 2 சேமா இருந்துச்சுன்னா ஏகன் வெக்டர் சேமா தான் வரப்போகுது. அது எந்த டவுட் இல்ல. சரியா? புரிஞ்சுதா? ஓகே. சோ இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து லீனியர் அல்ஜிப்ரால இருக்கக்கூடிய 90% ஆஃப் கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா ஓவர். டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா 100% கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா ஓவர். சோ நாளைக்கு வந்து பார்த்தோம்னா ஒன் மோர் செஷன்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 10 to 20 ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தோம்னா சால்வ் பண்ணலாம். நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா பிராக்டிஸ் பண்ணுங்க. பழைய டிஆர்பி கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வந்து பார்த்தோம்னா உங்களால இந்த கான்செப்ட் வச்சு சால்வ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க. சோ உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் டவுட்டா இருக்குதோ அதை குரூப்ல போடுங்க, அதையும் நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேயா? சோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா லீனியர் அல்ஜிப்ராக்கு ஓவர். சரியா? வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம், அதர்வைஸ் நம்ம முடிச்சுக்கலாம்.